வணக்கம். இந்த MOA அப்படிங்கிற ஆப் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பார்ட்னர்ஸு அவங்களோட அந்த ஆர்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான மொபைல் ஆப் தான் இது. அதுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம். மொபைல் ஆப்ரேஷன் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க இதை. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா, இதுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட OPR லாகினை பயன்படுத்தி தான் லாகின் பண்ணணும். நார்மல் லாகின் பண்ணிங்கன்னா அதில் வந்து நம்ம ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. உங்களோட அந்த ஃப்ரான்ச்சைசி கோடுக்கு அடுத்தது _OPR _1 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆப்ரேஷனல் லாகினை யூஸ் பண்ணி தான் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆக முடியும். இதில் உள்ளே போய்ட்டு FOA ஃபீல்டு ஆப்ரேஷன் அசிஸ்டண்ட் அதை கிளிக் பண்ணுறீங்க. ஒன்ஸ் அது லோட் ஆகிட்டு மை டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெனு வரும். அந்த மை டாஸ்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நாம் ஏற்கனவே போட்டிருக்கிற அந்த பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் போய்ட்டு நம்ம இப்போ பர்டிகுலராக ஒரு ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த ஒரு ஆர்டர் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த ஆர்டர்ஸ் டீட்டெயில் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அந்த ஆர்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதில் பாருங்கள், கீழே பாட்டமில் பாருங்கள் ப்ராசஸ் அண்டு ரிஜெக்ட்னு இருக்கும். ஒன்ஸ் நம்ம கேன்சல் பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணி ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ்ங்கிறத கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் இது கிளிக் பண்ண உடனே ஸ்ப்ளிட்டர் வெண்டார் என்ன மேக் அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம இங்கே DBCன்னு சொல்லி போடுறோம். ஸ்ப்ளிட்டர் டைப் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ளிட்டர் நம்பர் 1, போர்ட் நம்பர் 4 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ரெண்டாவது இதில் ஸ்ப்ளிட்டர் லொக்கேஷன், நீங்கள் அந்த ஆப்பை எங்கேருந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபெச் பண்ணி எடுத்துக்கும். இதில் அந்த FDP ஃபைபர் டிஸ்ட்ரிபியூஷன் பேனல் எதுவுமே இதில் நமக்கு இல்லை. அதனால் அவங்க ஃப்ரான்ச்சைசிக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதனால் இந்த இடத்துல அதை நோ கொடுத்துட்றோம். லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் மேண்டேட்ரி. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணணுன்னா அது லொக்கேஷனை வந்து எடுத்துக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் ONT ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி அந்த ப்ரொவிஷன் இதில் கொடுத்துருக்காங்க. பட் இப்போதைக்கு நமக்கு நெசசிட்டி கிடையாது. தென் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது அந்த கேஃப் அப்லோட் பண்ணது அந்த டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். கேஃப் கலெக்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் கோடெல்லாம் இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் கோடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்சேஞ்ச் கோடு ராங்காக இருந்ததுன்னா FTTH எக்ஸ்சேஞ்ச் கோடுங்கிறது நோன் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் OLT நேம் பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ் செலக்ட்டுங்கிறது இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நமக்கு அந்த ஃப்ரான்ச்சைசியோட OLT என்ன இருக்கோ அதை ஜியோ டேக் பண்ணது அந்த டீட்டெயில் காட்டும். இது ஜஸ்ட் கிளிக் பண்ணவே அது எடுத்துக்கும், ஃபெச் பண்ணிக்கும். தென் லாஸ்ட் மைல் வந்து பார்த்திங்கன்னா டிப்புங்கிறத சூஸ் பண்ணுறீங்க. கொடுத்துட்டு அப்படி கீழே வந்துட்டிங்கன்னா ரேக் நம்பர், ஃப்ரேம் நம்பர் கொடுக்கணும், கார்டு நம்பர், போர்ட் நம்பர் டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாமே BSNL ஓன்டு நம்மளோட OLTக்குலாம் தேவையான விஷயங்கள். நீங்கள் நார்மலாக அதில் சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுத்துருங்க. ONU ID 1 நான் கொடுத்துக்கிறேன். தென் அகெயின் பவர் லெவல் -15 பவர் லெவல் கொடுத்துருக்கேன். அவுட்டர் வீலன் அதுவே எடுத்துக்குது. இன்னர் வீலன், வாய்ஸ் இன்னர் வீலன் பொறுத்த வரைக்கும் 1849 அதை சூஸ் பண்ணிக்கிறேன். எகெயின் ப்ராட்பேண்ட் இன்னர் வீலன். ஸோ இதில் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 202, அதாவது நமக்கு ஸ்பேர் வீலன் மட்டும்தான் அதில் டிஸ்பிளே ஆகும். இதில் என்ன வீலன் சூஸ் பண்ணுறோமோ அதில் பைண்ட் ஆகிக்கும். அக்விசிஷன் டைப் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஓன்டு. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். எகெயின் நம்ம கீழே வந்தோம்னா ONT வெண்டாரை நம்ம சூஸ் பண்ணணும். நெட்லிங்க்குன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அதோட மேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பல்சரி இதில் ஃபீட் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ACS நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்ளிகபிள் ஆகலை. ஒன்ஸ் ACS வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு TR069 இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது நம்ம கம்பல்சரி அது ஃபெச் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஆர்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இப்போ மேக் என்டர் பண்ணுறோம். கொடுத்துட்டு சீரியல் நம்பர், இது மேண்டேட்ரி கிடையாது, பட் இருந்தாலும் நீங்கள் சீரியல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டலேஷன் ரெக்வயர்ட் நோ கொடுத்துட்றேன். தென் சப்மிட் கொடுக்குறோம். சீரியல் நம்பர் MT. ஸோ இது தேவையில்லை, எம்டியாக விட்டுருவோம்.
ஸோ கீழே வந்துட்டிங்கன்னா CPU டீட்டெயில்ஸ் அது இருக்கட்டும். செலக்ட் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கிறோம். தமிழ்நாடு. டிஸ்ட்ரிக் நாமக்கல் ஒரு சேலம், என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக்கு சேலம், மற்றதெல்லாம் நாட் அப்ளிகேபிள்னு அதுலேயே இருக்குது. இந்த UNI நம்பருங்கிறது நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து சிக்னேச்சருங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, மேண்டேட்ரி கிடையாது. ஸோ இது ஃப்யூச்சரில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் சப்மிட் கொடுக்குறோம். சீரியல் நம்பர் இஸ் எம்டி அப்படின்னே கேட்குது அகெயின். ஸோ இந்த சீரியல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதில் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் சீரியல் நம்பர், இந்த இடத்துல இந்த கிளிப் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டிங்க இல்லையா, அந்த இடத்துல சீரியல் நம்பரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஒன்ஸ் நம்ம அதை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா ஆர் யூ ஷியோர் டு ப்ராசஸ், எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோன்னே ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் டாஸ்க் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஆர்டரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். தேங்க்யூ வெரி மச்.